இது பாருங்க, நாளைக்கு உங்க லாயரை கூட்டிட்டு வந்துருங்க. உங்க ஹாஸ்பிட்டல் பவர் ஆஃப் அட்டர்னியை கேன்சல் பண்ணி கொடுத்துறேன். நீ டிஸ்சார்ஜ் ஆற அன்னைக்கு உன் கூட நானும் வருவேன். அதுக்கப்புறம் திரும்ப நான் இங்க வரவே மாட்டேன். இனிமே நீ சந்தோஷமா இருக்கலாம். டிஎம்எஃப் விட்டு நீ போறதுக்கு முன்னாடி நாங்க போலான்னு முடிவு எடுத்துட்டோம். எங்க ரெசிக்னேஷன் லெட்டர். கீரியும் பாம்பும் மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. இப்ப பேரனும் தாத்தாக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சா? என்னது பேரனா? டேய், நீ எப்படா வந்த? பிசியோதெரபிஸ்ட் காலை அமுக்கும் போது மட்டும் காலை நல்லா காட்டு, நாங்க அமுக்கும் போது மட்டும் ஏன்டா வந்தேன்னு கேக்குது. இன்னும் நீ மாறலையா? டேய், போடா வெளிய. தாத்தா நான் சொல்றதை கேளு, அப்புறம் ஏடா கூடமா நான் ஏதாவது பேசிட போறேன். டேய், மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? பாருங்க மேடம், வேண்டாம். பிசியோதெரபிஸ்ட் வந்து காலை அமுக்குனாங்க. அப்பெல்லாம் வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாரு. நான் வந்து காலை அமுக்கும் போது அப்படியே பதமா இருக்கு, நல்லா இருக்கு, சுகமா இருக்குன்னு சொன்னாரு. இப்ப ஆளை பார்த்தவனே மாத்தி பேசுறாரு. டேய், சும்மா நடிக்காதடா. நான் சிவாஜி நடிப்பையே பார்த்தவன். தாத்தா நாங்க சிவாஜியா 3D கலர்லயே பாத்துருக்கோம். பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்ல. டேய், டேய், என்ன, சும்மா கை ஊதுதா? பிடிக்கவா? டேய், தொடாதடா, போடா. ஐயோ, இரு. சும்மா ஐயோ, போடா. வேண்டாம் வேண்டாம். இவரு உங்க உண்மையான பேரனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு பேரன் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அது இல்லம்மா, இப்படி எல்லாம் பேசி கவர் பண்ணி என்ன கடத்திட்டு போலான்னு பாக்குறான் இவன். இவர் அப்படியே காஜல் அகர்வாலே இவரை நாங்க கடத்திட்டு போறோம். சும்மா வெறுப்பேத்தாத தாத்தா. சடகோப்பனை பார்த்தா அப்படிலாம் தெரியல தாத்தா. நல்லா சொல்லுங்க மேடம். தாத்தா என்ன மாதிரி ஆளுங்களா பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். டேய் சட, உன்னை எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, என் சொத்துல ஒரு நயா பைசா கூட உனக்கு கிடையாது. எப்படி பேசுறாரு பாத்தீங்களா டாக்டர்? தாத்தா நீ ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி கொண்டா, அதுல உன் சொத்துக்கும் எனக்கு எந்த வித சம்பந்தம் இல்ல எழுத சொல்லு, நான் கையெழுத்து போடுறேன். அப்போ வந்து நம்பு. பாத்தீங்களா, உங்க சொத்தே வேணாமா, பாசம் மட்டும் போதுமா? ஆஹா. எனக்கு என்னமா இவன் மொழிய பார்த்தா சரியா படலம்மா. இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு என் முள் மனசு சொல்லுது. என்ன பண்றது, நீ என் தாத்தா, நான் உன் பேரன், ரெண்டு பேர் மொழியும் ஒன்னாதான் இருக்கும், ஒன்னும் பண்ண முடியாது. டேய், இந்த மாதிரி மிமிக்ரி பண்ண இப்படி எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? இந்த மாதிரி எல்லாரும் மிமிக்ரி பண்ணி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, சொல்லிவிட்டேன் பாத்துக்க. பாத்தீங்களா டாக்டர், அவரை மாதிரி பேசக்கூடாது சொல்றாரு, அவர் மேல பாசம் காட்டக்கூடாது சொல்றாரு. அப்புறம் எப்படி டாக்டர் நான் ஒரு பேரை நிரூபிப்பேன்? தாத்தா உங்க சொத்துல 10 பைசா கூட வேண்டான்னு சொல்றாரு. உங்களை பாசமா பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா, ஒருவேளை இவன் என் பேரனா கூட இருக்கலாம், ஆனா எனக்கு ஞாபகம் வரலையே. அப்புறம் எப்படி இவனை நான் என் பேரனா ஏத்துக்க முடியும்? இப்படி இவன் என்ன சித்திரவதை பண்றதுக்கு பதிலா ஒரேடியா நான் செத்து ஒழியலாம். தாத்தா என்ன பேச்சு பேசுற? பாத்தீங்களா மேடம்? தாத்தா உன் சொத்து எனக்கு வேணாம் தாத்தா, என்ன உன் பேரனா கூட ஏத்துக்க வேணாம். கடைசி வரைக்கும் உன் கூடவே இருக்கிறேன் தாத்தா. ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரன் உன் கூடவே இருக்க. உனக்கு கால் அமுக்கிறதோ, கை அமுக்கிறதோ, உனக்கு குளிப்பாட்டுறதோ, உனக்கு சோறு ஊட்டுறதோ எல்லாத்தையுமே செய்யற. ஏன் உன் கால் அடியில விழுந்து கிடக்கிற நாய் மாதிரி கூட நான் இருக்கேன் தாத்தா. ஆனா என்ன போக சொல்லி மட்டும் சொல்லாத தாத்தா. சடகோப்பன் கொஞ்சம் வாங்க. பாருங்க டாக்டர், எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? டைம் will tell the difference. நீங்க எமோஷனல் ஆகாதீங்க. டாக்டர் அவர் காலை நமக்கும் போது ரொம்ப சுகமா இருக்கு. பழைய ஞாபகம் எனக்கு வருது. என் பொண்டாட்டி எனக்கு காலை அமுக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாரு டாக்டர். என் ரத்தம் சத்தம் போடுது சொன்னாரு. ரத்த சம்பந்தம் இல்லாம இந்த மாதிரி தோணுமா டாக்டர்? புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறார். ஆனா ஒண்ணு டாக்டர், என்னைக்காவது ஒரு நாள் நான் அவர் பேரன்னு அவர் புரிஞ்சுப்பாரு. அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். அது நடக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சடகோப்பன்.
ஹலோ மேம். வாங்க விஜய். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இம்பார்ட்டன்ட் மேட்டர்னு போன்ல சொன்னீங்க. என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிய போகுது. கரெக்டா சொல்லணும்னா நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்க்கறதுக்காக பவர் ஆஃப் அட்டர்னிய கேன்சல் பண்றதா இருக்கேன். ஐயோ மேடம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஹாஸ்பிட்டல் இனிமே உங்க கையில தான் இருக்க போகுது. உங்க கையில தான் இருக்கணும். என்ன விஜய், எல்லாத்தையும் மாத்தி காட்டுறேன்னு சபதம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நல்லா தூங்கிட்டீங்களா? பாதி தூக்கத்துல எழுந்திருச்சு வந்த மாதிரி பேசுறீங்க. தூங்கி எந்திரிச்சு வந்து நான் பேசல மேடம். எல்லா பிரச்சனையும் தூசி தட்டி தூக்கி எரிஞ்சிட்டு தான் நான் வந்திருக்கேன். லாயருக்கு பேச கத்து தரணுமா என்ன? உண்மைதான். அதனால தான் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வந்து உங்க முன்னாடி நிக்கிறேன். பில்டப் கொடுத்ததெல்லாம் போதும் விஜய். எல்லாரும் ரெசிக்னேஷன் கொடுத்ததுனால நான் குழம்பி போயிருக்கேன். தயானந்த் சார் ஃபேமிலியை நான் மீட் பண்ணிட்டேன் மேடம். என்ன சொல்றீங்க? நீங்க ஏன் அவங்கள பாத்தீங்க? அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் ஒன்று இருக்கு மேடம். பாலா மர்டர் மேட்டர்ல இனிமே சந்தீப் சாருக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் இமேஜ் டேமேஜ் ஆயிருச்சுன்னு அவங்க உங்க மேல போட்ட கேஸையும் வாபஸ் வாங்குறாங்க. என்னால நம்பவே முடியல. பவர் ஆஃப் அட்டர்னிய கேன்சல் பண்றேன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு அவங்க ஏன் இறங்கி வரணும்? அவங்க சும்மாலாம் இறங்கி வரல. அதுக்கு அவங்க ஒரு டிமாண்ட் ஒன்று வச்சிருக்காங்க. என்ன டிமாண்ட்? பல்லவனோட தூண்டுதல்ல கதிர் தயானந்த் சாருக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்கான். அது தப்பாயி அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்காரு. அந்த விஷயத்த நம்ம மறந்துட்டா சந்தீப் சார் விஷயத்தை அவங்க மறந்துடுறாங்களா? உங்க மேல போட்ட கேஸையும் அவங்க வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டாப் இட் விஜய். தயானந்த் சார் யாருன்னு தெரியுமா? அவருக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு தெரியுமா? அவர் எனக்கு காட்ஃபாதர் மாதிரி. அவரோட சாவுக்கு காரணம் பல்லவன். அவனை மன்னிக்க சொல்றீங்களா? மேடம், உங்க கோவம் நியாயமானது தான். நான் இல்லைன்னு சொல்லி என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல் நம்ம கைவிட்டு போயிடக்கூடாது மேடம். அதே மாதிரி உங்க ஹஸ்பண்ட் சந்தீப் ஜெயிலுக்கு போயிடக்கூடாது. இதெல்லாம் நடக்கணும்னா தயானந்த் சார் விஷயத்த நம்ம கண்டுக்காம வர்றது பெட்டர். இதுக்கு பேரு சுயநலம். திஸ் இஸ் செல்ஃபிஷ்னஸ். அதெல்லாம் கிடையாது மேடம். இதுக்கு பேர் புத்திசாலித்தனம். எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்றேன். உங்க காட்ஃபாதர் தயானந்த் சாரோட கடைசி ஆசை என்ன மேடம்? என்ன மேடம்? இந்த ஹாஸ்பிட்டல் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். ஏழை ஜனங்களுக்கு இலவசமா ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும். தென் ஹாஸ்பிட்டல் கமர்ஷியல் ஆயிடக்கூடாது. கஷ்டப்படுற எல்லாருக்கும் இந்த ட்ரஸ்ட் உதவி பண்ணணும். அதானே? இதெல்லாம் நடக்கணும்னா இந்த ஹாஸ்பிட்டல் உங்க கையில இருக்கணும். இதெல்லாம் உங்க கையில இருக்கணும்னா நம்ம சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் பண்ணித்தாங்கணும் மேடம். பிடிவாதம் பிடிக்கலாம், ஆனா இழப்பு நமக்கு தான். அதுக்காக நல்லா யோசிச்சு பாருங்க மேடம். கதிர் கொடுத்த மருந்து தப்பா ஆனதுனால தான் சார் செத்தாரா? ஏற்கனவே தயானந்த் சாரோட ஹெல்த் கண்டிஷன் மோசமா தானே இருந்துச்சு. காக்கா உட்கார பணம் விழுந்த கதையாயிருச்சு. இப்போ அதெல்லாம் மறந்துருங்க மேடம். உங்களை நம்பி இந்த ஹாஸ்பிட்டல்ல எத்தனை பேர் இருக்காங்க நீங்களே பாத்தீங்கல்ல. இந்த ஹாஸ்பிட்டல் மூலமா நீங்க நிறைய பேருக்கு சேவை செய்யணும். நான் மட்டும் இல்ல, இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். தயவு செஞ்சு அவங்களுக்காக நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் மேடம். நீங்க சென்டிமெண்டலா தான் ஃபீல் பண்றீங்க, பட் நான் ப்ராக்டிக்கலா பேசிட்டு இருக்கேன். முடிவு உங்களோடது மேடம். யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுங்க. நான் வரேன். என்னாச்சு? நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், பதிலே சொல்லாம இருக்கீங்க. விஜய் என்ன சொன்னாரு? ஹாஸ்பிட்டல் நம்ம கைக்கு எப்போ வரும்? அத பத்தி தான் பேசுவார் நினைச்சு நான் போனேன். ஆனா அத பத்தி பேசலையா? அப்ப என்ன பேசுனீங்க? அதான் அந்த ராஜேந்திரன் எல்லாத்தையும் கெடுத்துட்டானே. ராஜேந்திரனா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியற மாதிரி யாராவது சொல்லுவீங்களா? அப்பாவோட சாவுக்கு நாங்க 2 பேரும் தான் காரணங்கிற எவிடன்ஸ் கவிதா கிட்ட இருக்கு. பவராப்பட்டனை கேன்சல் பண்ண சொல்லி ப்ரெஷர் பண்ணாம இருந்தா நான் வேணா இந்த விஷயத்தை ஆஃப் பண்ண சொல்றேன்னு விஜய் சொல்றாரு.
அவ புருஷன் சந்தீப் பாலன் அடிச்சு கொண்ட விஷயம் தான் நம்ம கிட்ட வீடியோவா இருக்குல்ல, அத வச்சு அவளை லாக் பண்ணலாமே. ஆஹா, அவன் ராடு குத்தி சாகல, கத்தியால குத்தி செத்துருக்கான்னு மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. சோ அந்த வீடியோவை வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அவகிட்ட இருக்கிற ஆடியோ எவிடன்ஸ் வச்சு எங்க 2 பேரையும் உள்ள தள்ளிட முடியும். My God. கூட பிறந்தவனே கூட இருந்து குழி பறிச்சிட்டான். கோவத்துல அவசரப்பட்டு நீங்க அவன்கிட்ட வார்த்தையை விட்டீங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு கவிதா நம்மள பழி வாங்குறான். ஹாஸ்பிட்டல் விஷயத்துல இப்போதைக்கு என்னால் எந்த ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு விஜய் கையை வச்சிட்டாரு. இந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பவர் ஆஃப் அட்டான விஷயத்தை கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அது வரைக்கும் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் இஷ்யூவை நானே பாத்துக்கிறேன். I'll deal with it. ஏய், கவிதா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லு. அட்வொகேட் விஜய் என்னோட ரிலேட்டிவ் தான். அவனை நான் தான் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். அதுக்கு என்ன இப்போ? இல்ல கவிதா, நான் அவனை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாளாவே அவன் போக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆக்டிவிட்டிஸே சரியில்லை. பாடி லாங்குவேஜ் கூட ஏதோ தப்பாவே தெரியுது. இது பாரு மனோ, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு புதுசா ஒண்ணு கொண்டு வராது. என்னால தாங்க முடியாது. நான் அப்படி எதுவும் சொல்ல வரல கவிதா. அவன்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோன்னு சொல்றேன். ஜெயில இருந்த நீ இன்னைக்கு வெளியில இருக்கேனா அதுக்கு விஜய் தான் காரணம். சந்தேகம் வந்துருச்சுன்னா சந்தோஷம் காணாம போயிடும். ஒருத்தரை செலக்ட் பண்ற வரைக்கும் தான் டவுட்டா இருக்கணும். செலக்ட் பண்ணிட்டா நம்பிக்கையா. ரூம்ல ஆனந்தி காணோம். ஐயோ. எங்க போனான்னு தெரியல. ஆனந்தியா? ஆமா மேடம். கவிதா நீங்க இரு, நான் போய் பாக்குறேன். நீங்க அந்த பக்கம் போய் தேடுங்க. ஆனந்தி, 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 எங்க இருக்க? ஆனந்தி, ஆனந்தி, ஆனந்தி எங்க இருக்க? ஹலோ மனோ, ஆனந்தி மார்ச்சுவரியில இருக்கா. அப்படியா? ஆமா. நான் வரேன், நான் உடனே வரேன்.
மனோ மனோ என்னாச்சு ஆனந்தி? மனோ என்னாச்சு ஆனந்தி? அங்க பாரு மனோ. எங்க ஆனந்தி? என்ன ஆனந்தி? என்ன ஆனந்தி? மனோ மனோ அங்க பாரு மனோ. என்ன ஆனந்தி? அங்க பாரு மனோ. நிறைய பணம் மனோ. ஆனந்தி, நாலு பாடி தானே? இல்ல 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 குழந்தைங்களோட பணம் மனம். இல்ல ஸ்கூல் குழந்தைங்களோட பணம் மனம். குழந்தைங்களா? ஸ்கூல் குழந்தைங்க பணம். இதோ கண்ணு முன்னாடி இருக்காங்க மேடம். ஸ்கூல் குழந்தைங்க கண்ணு முன்னாடியே இருக்காங்க. அவங்க மேல ஒரு ரத்தமா இருக்கு மேடம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். எனக்கு பயமா இருக்கு. போலாம். ஸ்கூல் குழந்தைகளை பார்க்க முடியல. பயமா இருக்கு. போலாம். வா போலாம். எனக்கு பயமா இருக்கு. என்ன மனோ, ஆனந்தி கிடைச்சிட்டாளா? மார்ச்சுவரில இருந்தா. அப்படியா? இப்பதான் ரூம்ல படுக்க வச்சுட்டு வந்தேன். ஆனந்தி மோசமாயிட்டு இருக்கா. ஷீ இஸ் டிஸ்டர்ப்ட். இல்ல கவிதா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. என்ன சொல்ற? அது லேபர் வார்டுல 5 நம்பர் பெட்ல ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆமா மனோ, 5 நம்பர் பெட்ல ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இப்பதான் 10 நிமிஷம் முன்னாடி பிறந்தது. 4 நாளா என் பையன் சாப்பிடவே இல்ல தெரியுமா? யாராவது கேட்டீங்களா? பையன் சாப்பிடலையா? ஆமா, என் குழந்தை சாப்பிடவே இல்ல. அவனுக்கு உடம்பு சரியில்லை, டயர்டா வேற இருக்கான். 4 நாள் முன்னாடி டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டியது திடீர்னு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. வயித்துல ஏதோ ப்ராப்ளம். பால் குடிக்காம அழுதுட்டே இருந்துச்சு. ஆனந்தி சொல்ற ஒவ்வொரு விஷயமும் நடக்குது கவிதா. இப்ப என்னடானா மார்ச்சுவரில நிறைய பணம் வரும்னு சொல்றா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மனோ, உனக்கு என்ன ஆச்சு? அவதான் மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்கா. நீ ஏன் கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்க? ஐயோ கவிதா, அன்னைக்கு அந்த குழந்தை விஷயத்துல நடந்ததும் எக்ஸாக்ட்டா புட்டு வைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும். விளையாடுறியா மனோ? நம்ம ஸ்டாஃப் யாராவது பேசுனதை கேட்டிருப்பா. அத கேட்டு உன்கிட்ட வந்து சொல்லிருப்பா. நீ அத போய் சீரியஸா எடுத்துக்கிட்ட? போ, உனக்கு நிறைய வேலை இருக்கு. வேலையை பாரு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் பவுனா. ஹலோ. உன் உட்பிக்கு இன்னும் என் மேல இருக்கிற கோவம் தீரல போல இருக்கு. சாரி, அவரால் அன்னைக்கு வீட்ல நடந்ததை மறக்க முடியல. அதான். பரவாயில்ல, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறதுக்காக தான் வந்தேன். சரி வாங்க, உள்ள போய் பேசலாம். இல்ல இங்கே பேசலாம். அன்னைக்கு நான் உன்கிட்ட கொஞ்சம் ரூடா நடந்துக்கிட்டேன். எதையும் மனசுல வச்சுக்காத. ஐம் சாரி. பரவாயில்ல. ராஜேந்திரனுக்கு உண்மையில இருக்கிறது வெறும் கிரஷ்ன்னு தான் நான் நினைச்சேன். பட் அவன் உன்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனிவேஸ்,
உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அமையறதுக்கு அவனும் கொடுத்து வச்சிருக்கணும். நான் எங்க வீட்ல எல்லார்கிட்டயும் பேசிட்டேன். எல்லாருக்கும் சம்மதம். அண்ணா, அதுக்கு முன்னாடி உன்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல, அதுக்காக தான் வந்தேன். இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதம் தானே?